நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதி எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் கருத்து. அதிகாரத்தை கைப்பற்ற சதி இடம்பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் மதுபான விற்பனை அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். ஆட்பதிவு திணைக்கள அலுவலகம் நுவரெலியாவில் திறப்பு. மின்சார திருத்த சட்டமூலம் தொடர்பில் பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் வலியுறுத்தல். சிரியாவில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்கள். தொடர்வது முதன்மை செய்தி. ஈரான் ஜனாதிபதி எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானின் $529 மில்லியன் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களின் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார். இந்த நிகழ்வின் ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று உமா ஓயா மின்நிலைய வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் நீர்ப்பாசன அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி, இலங்கைக்கான ஈரான் தூதுவர், ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையுடன் கூடிய புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு பொது எதிரணி கைகோர்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 27ක් ඒ 27න් 13ක්ම இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதாக சர்வதேச நாணய நிதியத்திடம் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. ஆனால் பாரியளவிலான ஊழல் மோசடி காரணமாக அவ்வாறு செயற்பட முடியாதுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கிய உறுதிமொழிகளை மீறி அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகின்றது. ஊழலும் மோசடியும் நாட்டுக்கான முதலீடுகள் கிடைக்கப்பெறுவதற்கு தடையாக இருக்கின்றன. மேலும் ஜனாதிபதி தேர்தலை எந்த சக்தியாலும் ஒத்திவைக்க முடியாது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை கட்டாயம் நடத்த வேண்டும். நாம் அமைக்கும் புதிய ஆட்சியில் உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். මේ සම්බන්ධයෙන් සත්‍යය තමයි ජාත්‍යන්තර ස්වෛරී බැඳුම් කර ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் மொட்டு சின்னத்திலேயே களமிறங்குவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ கொட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். තියෙනවා කියලා. එතකොට මම හිතන අපි කාටත් වඩා හොඳට නීතිය දන්න විජේදාස රාජපක්ෂ මැතිතුමාට තේරෙනවා ඇති මේකේ තියෙන නීතිය සහ අවිනීතිය මොකක්ද කියන එක. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிச்சயம் வேட்பாளர் ஒருவரை தேர்தலில் நிறுத்தும். அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு சின்னத்துடன் நிச்சயம் ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தும். அதில் தர்க்கத்திற்கு இடமில்லை. அதேபோன்று நிச்சயமாக வெற்றி பெறும் வேட்பாளரையே நாம் நிறுத்துவோம். அந்த வேட்பாளர் யார் என்பது குறித்து இன்னமும் பேசப்படவில்லை. கட்சியின் இளம் உறுப்பினர்கள் என்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் கிராமங்கள் நகரங்கள் தோறும் சென்று கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற நாம் தயாராக உள்ளோம். அந்த வகையில் நோக்கும் போது கிராமங்கள் தோறும் உள்ள மக்களுக்கு பல கோரிக்கைகள் காணப்படுகின்றன. அவற்றை நிறைவேற்றுவதற்கும் நாம் தயாராகவே உள்ளோம். විවිධ කණ්ඩායම් විවිධ පක්ෂ ඒකාබද්ධ වුණු සන්ධානයක් විදිහට තමයි අපේක්ෂක ඉදිරිපත් වෙන්නේ. அதிகாரத்தை கைப்பற்ற சதி இடம்பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற சதிகள் நடைபெற்று வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை ஹம்பாந்தோட்டை முல்கிரிகல வீரகட்டிய மிக்ஸ் ஆரம்பகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒ නිසා මම ඔබට කියන්න කැමතියි. මේ රටේ තියෙන හැම රජයේ පාසලක්ම ජාත්‍ය
ජාත්‍යන්තර තලයේ ඉහළ திருடர்களுடன் சேர்ந்து ஜனாதிபதி பதவியில் நானும் அமர்ந்தால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். நான் அவ்வாறு திருடர்களின் தயவில் பதவிகளை ஏற்காததால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. தற்போதைய ஆட்சியாளர் திருடர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் சக கூட்டாளி அரசியல்வாதிகளுடன் நட்புறவு வைத்திருக்கின்றார். எனினும் நாட்டின் 220 லட்சம் மக்களுடனே நான் நட்பு வைத்திருக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் மகன் என்ற வகையில் தம்பிட்டு மடித்துக் கொண்டு வாய்ப்பேச்சு வீராப்பால் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. අන්න ඒ නිසා තමයි මම යෝජනා කරන්නේ හැම දරුවෙකුටම පාසල් දරුවෙකුටම ස්මාර්ට් ඩිවයිස් එකක් දෙන්නට ඕන. அமெரிக்க மற்றும் இலங்கை கடற்படையினருக்கு இடையிலான போர் பயிற்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. அமெரிக்க மற்றும் இலங்கை கடற்படையினருக்கு இடையிலான கூட்டு போர் பயிற்சி திருகோணமலையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தயார் நிலை மற்றும் பயிற்சி எனும் தொனிப்பொருளின் கீழ் குறித்த கடற்படை பயிற்சி நடைபெறுகின்றது. இன்று முதல் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை போர் பயிற்சி நடைபெற உள்ளதுடன் இதில் 900 அமெரிக்க கடற்படையினரும் 300 இலங்கை கடற்படையினரும் பங்கேற்கின்றனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான குறித்த போர் பயிற்சி இம்முறை 5வது தடவையாக நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் மதுபான விற்பனை அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் விடுதி ஒன்றுக்கு மதுபான அனுமதி வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நெடுந்தீவு 11ஆம் வட்டாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நெடுந்தீவு மத்தியில் அமைந்துள்ள பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்றனர். நெடுந்தீவில் தனியார் விடுதி ஒன்றுக்கு மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்டமைக்கு இதன்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற நெடுந்தீவு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி 800க்கும் மேற்பட்டவர்கள் கையொப்பமிட்ட ஜனாதிபதி மற்றும் கடத்தொழில் அமைச்சருக்கான மகஜர் ஒன்றும் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. இதனிடையே இது தொடர்பில் நெடுந்தீவு பிரதேச செயலாளரிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது குறித்த தனியார் விடுதியிடமிருந்து அனுமதி கோரிய கடிதம் 1.5 வருடங்களுக்கு முன்னதாக அனுப்பப்பட்டதாகவும் தற்போது தற்காலிகமாக 3 மாதங்களுக்கு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆட்பதிவு திணைக்கள அலுவலகம் நுவரெலியாவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட மக்களின் நன்மை கருதி ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக நுவரெலியா மாவட்ட ஆட்பதிவு திணைக்களத்தின் காரியாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியாவில் லேடி மேக்லம் வீதி ஹாவா எலிய என்ற புதிய முகவரியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டடத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் திறந்து வைத்தார். மத்திய மாகாணத்தை உள்ளடக்கும் விதத்தில் நுவரெலியாவில் குறித்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண சேவை ஊடாக தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை வெகு விரைவில் ஒருநாள் சேவை ஆரம்பிக்கப்படும் எனவும் ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்தது. இந்த நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், சிபி ரட்நாயக்க, மருதுபாண்டி ரமேஸ்வரன் மற்றும் அரசு திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வவுனியாவில் கர்ப்பிணித்தாய் ஒருவர் குளியலறையில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் சிசுவும் உயிரிழந்துள்ளது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் ஒருவர் குளியலறையில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் சிசுவும் உயிரிழந்துள்ளது. மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி தாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று குளியலறைக்கு சென்ற நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உடனடியாக தாய் மீட்கப்பட்டு சிசுவை காப்பாற்ற மருத்துவர்கள் சத்திர சிகிச்சை மேற்கொண்ட போதும் சிசுவும் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை. மட்டக்களப்பு ஏறாவூரில் வறிய குடும்பங்களுக்கு இலவச அரிசி பொதிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு ஏறாவூர் 15ஆம் கிராமத்தில் வாழும் 9363 வறிய குடும்பங்களுக்கு இலவச அரிசி பொதிகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான ALM அத்தாவுல்லா பங்கேற்றிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், தேசிய காங்கிரஸ் மாவட்ட இணைப்பாளர் MM ஹனீஃபா,
பிரதேச செயலக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு இலவச அரிசி பொதிகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. காத்தான்குடி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ALM அத்தாவுல்லா நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதர், உதவி பிரதேச செயலாளர் திருமதி சில்மியா, உதவி திட்டமிட பணிப்பாளர் S தனுஜா, கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆசிரியர் அதிபர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் உலப்பனே சுமங்கல தேரர் உள்ளிட்ட மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆசிரியர் அதிபர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் உலப்பனே சுமங்கல தேரர் உள்ளிட்ட மூவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் பிரசன்னா அமரசேன இன்று உத்தரவிட்டார். கொழும்பு நாரகன்பட்டி தாபரே மாவட்டத்தில் உள்ள பல குடிசை வீடுகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு இடையூறு விளைவித்தமைக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையான உலப்பனே சுமங்கல தேரர் உள்ளிட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளிக்காத காரணத்தினால் நீதவான் அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். அதற்கமைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் 27ஆம் தேதி பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருப்பதால் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை கல்முனை கல்வி வலயத்தால் ஹாசா மக்களுக்காக 31,28,500 ரூபாய் உதவித்தொகை சேகரிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை கல்வி வலயத்தால் ஹாசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 31,28,500 ரூபாய் உதவுத்தொகை சேகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வுதவுத்தொகையை வலய கல்வி பணிப்பாளர் MS ஜாகுல் நஜீமிடம் கணக்காளர் ஹஃபீஃபுல்லா கையளித்தார். கல்முனை வலயக்கல்வி அலுவலகத்தில் வலயக்கல்வி பணிப்பாளர் தலைமையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே காசோலை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வலயக்கல்வி பணிப்பாளரது வழிகாட்டலுக்கு அமைய கணக்காளரின் நெறிப்படுத்தலில் வலயக்கல்வி அலுவலக கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் அதிபர்களின் நிதி பங்களிப்புடன் தொகை சேகரிக்கப்பட்டது. வருடந்தோறும் இடம்பெறும் இஃப்தார் நிகழ்விற்கான செலவினத்தை மட்டுப்படுத்தியே இத்தொகையானது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய திரட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் ஆணொருவரின் சடலம் ஒன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விசுவமடுவில் வீடொன்றில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. விசுவமடு 10ஆம் கட்டை பகுதியில் வசித்த ஒருவர் அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 5 பிள்ளைகளின் தந்தையான 52 வயதான கிருஷ்ணராசா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். சடலத்தில் காயங்கள் காணப்படுவதால் கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டதுடன் சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் அழைக்கப்பட்டனர். மின்சார திருத்த சட்டமூலம் தொடர்பில் பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஷரித ஹேரத் தெரிவித்துள்ளார். உத்தேச மின்சார திருத்த சட்டமூலத்தை அரசியல் நோக்கங்களுக்காக நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்க கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஷரித ஹேரத் தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ පනත පාර්ලිමේන්තුවේ සම්මත වුණාට මේකේ අභ්‍යන්තරයේ තියෙනවා මේ පනත மின்சார திருத்த சட்டமூலம் தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலம் தொடர்பில் பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் அவசியம். ஏனென்றால் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் அதனை மீண்டும் மாற்றியமைப்பது சிரமமாகும். அமைச்சர் காஞ்சன எதிர்வரும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க மாட்டார். எமது அரசாங்கமே அடுத்ததாக ஆட்சியமைக்கும். அதனால் உத்தேச மின்சார திருத்த சட்டமூலத்தை அரசியல் நோக்கங்களுக்காக நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கக்கூடாது. மின்சார சபையில் மறுசீரமைப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. ஆனால் அதில் மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் உள்ளடக்கப்படுகின்றனவா என்பதையே நாம் நோக்க வேண்டும். මේක ඉඩ හදලා දෙනවා. ඒ නිසා මේක සම්බන්ධව පළල් සාකච්ඡාවක් අපේ රටේ සිදු විය යුතුයි කියලා ප්‍රාර්ථනා කරන ගමන් අපි මේක නිදහස් ජනතා வெப்பத்துடன் கூடிய காலநிலை மே மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் அஜித் விஜயபானு தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தற்போது நிலவும் வெப்பத்துடன் கூடிய காலநிலை எதிர்வரும் மே மாத நடுப்பகுதி வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் நிலவும் வெப்பமான காலநிலை மழையுடன் தற்காலிகமாக குறைவடையும் என்றாலும் இந்த நிலை எதிர்வரும் 3 வாரங்களுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இடையிடையே தொடரும். இந்த மழையால் வெப்பம் தற்காலிகமாக குறையும் என எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இந்நிலை அடுத்த 3 வாரங்களுக்கு அவ்வப்போது கூடும் அல்லது குறையும். இரவில் வெப்பநிலையை குறைக்க எமது உடல் வியர்க்கின்றது. ஆனால் தற்போது மழை பெய்து வருவதால் வளிமண்டலத்தில் நீராவி அதிகமாக உள்ளது. எனவே நீராவி அதிகரிப்பதால் நமது வியர்வை ஆவியாகாது. இது மிகவும் சங்கடமான நிலை. உண்மையில் வெப்பமான காலநிலை எதிர்வரும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் அஜித் விஜயமான குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுக்குமார் மீதான தாக்குதல் முயற்சிக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். தெய்வளையில் உள்ள அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கண்டனத்தை வெளியிட்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர் சொல்லப்படக்கூடிய செல்லமுத்து என்ற நபரும் அவரது மகன்மார் சில நபர்களும் சேர்ந்து நேற்று தமிழ் கூட்டணியின் கண்டி மாவட்ட எம்பி வேலுக்குமார் அவர்களை புசல்லாவை பகுதியிலே வழிமறித்து தாக்குவதற்கும் செய்திருக்கின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இந்த செயற்பாடு தொழிற்சங்க போராட்டம் அல்ல. கடந்த காலத்திலே வன்முறை மூலமாக கொல்லப்பட்ட அமரகீர்த்தி அத்துகோர்லே என்ற எம்பியின் நிலைமைக்கா வேலுக்குமார் தலைவர்களை கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், ஜனாதிபதி அவர்களும், போலீஸ் சட்டத்துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த காலத்தில் பொழுது செல்லமுத்திர நபரையும் அவரது மகன்களை உடனடியாக சட்ட ஒழுங்கு அடிப்படையிலே கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுகிறேன். ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக 2 பொறுத்தவரையிலே இலங்கை அரசு இன்று நான் அறிந்த வரையிலே 2 கட்சி பொறுத்த கட்சிகள் இருக்கிறேன். ஒன்று நாங்கள் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணி, அடுத்த தேசிய மக்கள் சக்தி அவர்கள். இந்தியா இலங்கை தலையிடுவதில்லை, தேவையும் இல்லை. அவர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒரே தேவை என்னவென்றால் அவர்களது தேசிய பாதுகாப்பு. அதற்கு பாதகம் விளைவிக்கும் முறையிலே இலங்கை அரசு நடந்து கொள்ளுமானால் அவர்கள் கவனத்தை எடுப்பார்கள். அது நியாயமானது. இல்லைன்னா அப்படித்தான். இலங்கைக்குள்ளே தமிழக சார்பான நாடாக இந்தியாவை நாம் கருதவில்லை. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பயணிகள் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு கட்டாயம் கட்டணமானி பொருத்தப்பட வேண்டும் என மேல்மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பயணிகள் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு கட்டாயம் கட்டணமானி பொருத்தப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேல்மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளின் மேல் இடது மூலையில் பயணிகள் பார்க்கக்கூடிய வகையில் கட்டணமானியை பொருத்துவது அவசியமாகும். அத்துடன் கையடக்க தொலைபேசி மீட்டர்கள் மூலம் பயணிகளிடம் கட்டணம் அறவிடும் முச்சக்கர வண்டிகள் தொடர்பில் 0112860860 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு மக்கள் முறைப்பாடு செய்ய முடியும் என மேல்மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தை நடத்துவதற்கான இடத்தை கொழும்பு மாநகர சபை வேண்டுமென்றே தர மறுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். සභා පරිශ්‍රයාවට කාටවත් දෙන්නේ නැහැ. ඒ නිසා ඔබතුමාලට දෙන්නේ නැහැ කියලා. நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் கொழும்பு மாநகர சபை வளாகத்தில் உள்ள FR சேனநாயக மாவட்டத்தில் மே தின கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கோரியிருந்தோம். இது தொடர்பில் மாநகர சபையின் ஆணையாளருக்கு கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி நான் எழுத்து மூலமான கோரிக்கையை விடுத்திருந்தேன். அது தொடர்பில் போலீசாரின் அறிவுறுத்தல்கள் அவசியம் என தெரிவிக்கப்பட்டு போலீசாரும் தமது விதிமுறைகளை எமக்கு வழங்கியிருந்தனர். எனினும் இப்போது அந்த வீதியை மே தின கூட்டத்துக்கு வழங்க முடியாது என மாநகர சபை ஆணையாளர் அறிவித்துள்ளார். இதே வீதியை கடந்த வருடம் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு கொழும்பு மாநகர சபை வழங்கியிருந்தது. அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் பின்பகுதியில் அமைந்துள்ள வீதியை மக்கள் விடுதலை முன்னணிக்கு இம்முறை மேதின கூட்டம் நடத்துவதற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் மாநகர சபை ஆணையாளர் திட்டமிட்ட வகையில் எமது கட்சிக்கு அநீதி இழைத்துள்ளார் என்பதே இதில் இருந்து புலனாகின்றது. ජනතා විමුක්ති පෙරමුණ දිනනවා නම් මොකද හේතුව ජනතා විමුක්ති පෙරමුණ දින්නොත් තව ගෝඨාභය නම්බර් 2 වගේ ආණ්ඩුවක් තමයි හැදෙන්නේ. එතකොට මේ රටේ ආර්ථිකය කඩන් වැටෙනවා. මේ රටේ සම්පූර්ණ සිස්ටම්. இலங்கை பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டுமாயின் இனவாத கொள்கையில் இருந்து வெளியே வர வேண்டும் என வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் க சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆகிய மும்முனை போட்டிகளில் இருந்து
இலங்கை தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாயின் முதலில் பொருளாதார ரீதியில் ஸ்திரத்தன்மை அடைய வேண்டும் எனவும் அதற்கு இனப்பிரச்சினைக்கான தீர்வை எட்ட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் க சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இப்போது இந்த இலங்கையிடம் ஒரு ஸ்திரமான உறுதியான கட்டமைக்கப்பட்ட பொருளாதார கொள்கை இல்லாத காரணத்தினால் இலங்கை தன்னுடைய சுய பொருளாதாரத்தில் முன்னேறுகின்ற நிலைமை இருக்கவில்லை. இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது ஸ்திரமான ஒரு பொருளாதார அடிப்படையை கொண்டதாக இல்லை. மாறாக மிக பெருமளவிற்கு அது இறக்குமதி செய்வதை மீளேற்றுமதி செய்வது போன்ற ஒரு வர்த்தக வாணிப இதை கொண்டதாகத்தான் இருக்கு. இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இலங்கை இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தானம் என்பது தான் மற்ற நாடுகளை பொறுத்தவரை முக்கியமானதாக இருக்கிறத தவிர இலங்கையின் பொருளாதாரம் அல்ல. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தின் மீது தங்களுடைய செல்வாக்கை செலுத்துவதற்கான போட்டி தான் சர்வதேச அளவிலே பெரிய நாடுகள் கொண்டிருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையினுடைய சாராம்சம். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி. சீனா எப்படி இலங்கை மீது தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை கொண்டு இலங்கை மீது ஒரு பிடிமானத்தை கொண்டு வர முயல்கிறதோ கிட்டத்தட்ட அதற்கு மாற்றாக இந்தியாவும் அதே போன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதேவேளை அமெரிக்காவும் சில விடயங்களை இலங்கையில் தன்னுடைய பிடிமானத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய நலன்களை வைத்துக்கொண்டு இந்த 3 பெரும் வல்லரசுகளும் இலங்கைக்குள் பல்வேறு வகையில் தங்களுடைய செல்வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு விடயத்தை நோக்கி நகர்கின்றன. இதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை 2 விடயங்களை கையாள வேண்டியிருக்கும். ஒன்று, முதலாவது இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கு நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தீர்வை காண்பது என்பது முக்கியமானது. 2வது விடயம், இலங்கை தனது சொந்த காலில் தன்னுடைய பொருளாதாரத்தில் நிற்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்தும். இலங்கையினுடைய பொருளாதார திட்டங்கள் பெருமளவுக்கு ஃபெயில் ஆவதற்கோ அல்லது இயலாமைக்கு காரணம் என்பதை அவர்கள் இனவாதம் என்கின்ற கண்ணிவடியை தங்களுடைய எல்லா திட்டங்களுக்குள்ளேயும் வைத்திருப்பதனால்தான் எந்த ஒரு திட்டங்களும் வெற்றியடையவில்லை. ஆகவே இங்கே இனவாதம் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். உள்நாட்டு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்த வேண்டும். இதன் மூலம் மட்டுமே இந்த வல்லரசுகளினுடைய ஆதிக்கத்திலிருந்து அல்லது அவர்களுடைய பிடியிலிருந்து இலங்கை தன்னை ஓரளவுக்கு விடுவித்துக் கொள்ள முடியும். கிளிநொச்சியில் தமிழ் தேசிய மேனாள் ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கான தமிழ் தேசிய மேனாள் ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் மாவட்ட பொது அமைப்புகளுடனான கலந்துரையாடல் கிளிநொச்சி தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இதன்போது எதிர்வரும் மே தினத்தன்று எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பாக ஆராயப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மேம்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 15வது ஆண்டாக அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் அதனை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மேம்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் புனித தெரசா தேவாலயம் ஒன்றில் நேற்று மாலை சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் 15வது ஆண்டு நினைவேந்தலை புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்தும் முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர். இக்கலந்துரையாடலில் சிவில் சமூகத்தினர், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கலந்து கொண்டனர். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். பலதரப்பட்ட மக்களுங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்கள். புலமையாளர்கள் புலமைசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள், நூல்கள், வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போல் கலைஞர்கள் தமது துறை சார்ந்து, அது பாரம்பரிய நாடகம், நவீன நாடகம், நடனங்கள், நாட்டிய நடனங்கள் போன்றவற்றினூடாக இன்னும் இசை வழியாக இவற்றை ஆழமாக நினைவு கூறுவதற்கு இந்த எதிர்வர்ற காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதுபோலவே கல்வி சமூகம், குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த விடயங்கள் தொடர்பான அறிவு இல்லாமல் போய் வருகிற பின்னணியிலே அவர்களுக்கு இவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு நினைவூட்டலை
நாங்கள் செய்ய விரும்புகிறோம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு உணவை பகிர்கிற வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம். அதனை இன்னும் பரவலாக்கி குறிப்பாக கிராம மட்டங்களுக்கு கொண்டு சென்று வீடுகளிலே பிடியரசி சேர்ப்பதன் மூலம் கிராமமாக ஒன்று கூடி அதனை நிகழ்த்துவதன் மூலமும் அங்கு மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று நினைக்கிறோம். 15வது ஆண்டாக நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம். இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமானது. இந்த நினைவேந்தலை பரவலாக்கம் செய்து நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நினைவேந்தலை செய்ய வேண்டும். இந்த நினைவேந்தலுக்கூடாக மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும். இன்று காசாவிலே இன்னும் ஒரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவை நடைபெறாமல் இருப்பதை மனதிலே கொண்டு இந்த நினைவேந்தலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதை ஒரு இடத்தோடு வைத்துக்கொள்ளாமல் நாங்கள் பரந்த அளவிலே எல்லாரும் இயல்பாக இந்த நினைவேந்தலிலே ஈடுபட அழைப்பு விடுக்கிறோம். எமது வளங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய 8 மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் உள்வாங்கி ஒரு வளமாக இருக்கிறது. ஒரு தொடர்பாடலுக்குரிய ஒரு எளிமையான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அதுபோல எமது தலைமுறை பல்கலைக்கழக மாணவர்களை எமது இலக்காக கொண்டு இவ்வாண்டு செயற்பட காத்திருக்கிறோம். இவ்வாறான இந்த சூழலிலே நாங்கள் இந்த எமது இலக்காக ஏன் இதனை பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால், இங்கு இன்னமும் அரசியல் படுத்தப்படாமல் அல்லது தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படுவதிலே அதிகம் விலகி இருக்கக்கூடிய தலைமுறையாக நாங்கள் இருப்பதனால் எம்மை நாமளே அரசியல் படுத்துவதற்குரிய ஒரு தளமாக இந்த மே 15வது ஆண்டு நிறைவு வருடத்தை திட்டமிட்டிருக்கிறோம். இது சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக தொடர்ந்து இதனை பயன்படுத்துவதற்காக இந்த ஒரு நேரத்திலேயே பொதுமக்கள் அதுபோல எமது தலைமுறையை சேர்ந்த அண்ணா தம்பி தங்கைகள் உள்ளிட்ட அனைவரையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது சார்ந்த ஒரு விடயங்களிலே கூடிய விழிப்பு கொண்டு அவை தொடர்பிலே குறைந்தபட்சம் அறிவு சார்ந்து தேடுவதற்கு அல்லது அது சார்ந்து செயற்படுபவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். நுவரெலியா விக்டோரியா பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்ட மலர் கண்காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. நுவரெலியா விக்டோரியா பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 நாள் மலர் கண்காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்றது. நுவரெலியா மாநகர சபையினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் வசந்த காலத்தையொட்டிய அழகிய நுவரெலியா வசந்த மலர் கண்காட்சி 2024 நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் RMCP ரத்நாயக்க மற்றும் கண்டி இந்திய துணை தூதுவர் குழந்தைகள் நல மருத்துவர் வைத்தியர் ஆதிரா சரசன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. தொடர்ந்து உள்ளக தோட்டங்கள் மற்றும் வெட்டுப்பூக்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டதுடன் கண்காட்சியின் பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. நுவரெலியா மாநகர சபையின் முன்னாள் நகர முதல்வர்களான நளின்திலக ஹேரத், மஹிந்த தொட்டமே ஹமகே, சந்தனலால் கருணாரத்ன ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர். கேடயங்களும் பணப்பரிசல்களும் இதன்போது வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வசந்தமலர் கண்காட்சியை காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சென்றிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியும் விற்பனை சந்தையும் ஒன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் காத்தான்குடி பிரதேச செயலகம் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியையும் விற்பனை சந்தையையும் ஒன்று நடாத்தின. சித்திரை புது வருடத்தினை ஒட்டி சிறு தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் இவ்வேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதர் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி ஜில்மியா, கணக்காளர் சித்ரா, சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் பத்மா ஜெயராஜ், சமுர்த்தி முகாமையாளர்கள் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் நாளாந்தம் சராசரியாக 73 டெங்கு நோயாளர்கள் பதிவாவதாக சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினரால் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போதிலும் கடந்த ஜனவரி முதல் நேற்று வரை 21,581 பேர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இவ்வாண்டு ஜனவரியில் 10,417 நோயாளர்களும், பிப்ரவரியில் 6,007 நோயாளர்களும், மார்ச் மாதத்தில் 3,615 நோயாளர்களும், ஏப்ரல் மாதத்தில் 1,542 நோயாளர்களும் என காணப்பட்டுள்ளனர்.
மேலும் இவ்வாண்டு 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தில் 7745 பேரும் வடமாகாணத்தில் 4326 நோயாளர்களும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை சேர்ந்த 3 பேர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர். மட்டக்களப்பை சேர்ந்த 3 பேர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர். சிறுவன் ஒருவன் உட்பட 3 பேர் தனுஷ்கோடி அடுத்த 5ஆம் மணல் தேடையில் இன்று காலை தஞ்சமடைந்த நிலையில் மீனவர்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனையடுத்து இலங்கை அகதிகளை மீட்ட மரைன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த மார்ச் மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளது என்று தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. அதற்கமைய கடந்த பிப்ரவரி மாதத்தில் 5.1% இருந்த தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 2.5% வீழ்ச்சியடைந்துள்ளது. அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் 5.1% காணப்பட்ட உணவல்லா பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 0.7% வீழ்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் உணவு பணவீக்கம் தொடர்ந்தும் 5% காணப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ராமாயண பாதை திட்டம் நேற்று ஆரம்பமானது. இந்திய இலங்கை சமய மற்றும் கலாச்சார தொடர்புகளில் புதிய அத்தியாயத்தை திறக்கும் வகையில் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உலகின் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா முறைமையுடன் கூடிய ஸ்ரீ ராமாயண பாதை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சஹல ரத்நாயக்க தலைமையில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று இடம்பெற்றது. இந்திய இலங்கை சமய மற்றும் கலாச்சார இணைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உலகின் மிக நவீன தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா முறையுடன் ஸ்ரீ ராமாயண ட்ரெயில்ஸ் திட்டத்தின் உத்தியோகபூர்வ தொடக்க நிகழ்வு நேற்று கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்றது. அயோத்தியில் உள்ள மிகப்பெரிய ஸ்ரீ ராம பூஜை மாளிகையின் தலைமை பொருளாளர் சுவாமி கோவிந்த் தேவ் கிரி மகாராஜ் சுவாமியின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சஹல் ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஸ்ரீ ராமாயண பாதை யாத்திரை திட்டம் மூலம் ராமாயண காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை முழுவதும் உள்ள பிரதான 9 முக்கிய இடங்களை இந்து பக்தர்களின் புனித யாத்திரை மற்றும் சுற்றுலா பயணத்திற்காக பிரபல்யப்படுத்தப்படும். இது ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தில் ஆர்வமுள்ள மில்லியன் கணக்கான இந்திய மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பை பக்தர்களுக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த வரலாற்று ஆலயங்களுடன் தொடர்புடைய பண்டைய ஆன்மீக நிகழ்வுகள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெய்நிகர் யதார்த்தம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அனிமேஷன் செய்து பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மன்னாரில் உள்ள ஆதாம் பாலம் முதல் நுவர்லியா சீதா எலிய வரை ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு இடமும் இந்த யாத்திரை திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, ஐரோப்பிய மற்றும் பிரித்தானிய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் நிரஞ்சன் தேவ் ஆதித்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பல வருட காலங்கள் பழமையானதாகும். இந்தியாவிலிருந்து இலங்கை வரை ஸ்ரீ ராமாயண பாதை காணப்படுகின்றமையை நாங்கள் அனைவரும் அறிவோம். இந்த திட்டத்தினூடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது நமது இரு நாடுகளின் முக்கியமான நோக்கமாகும். இலங்கை பொருளாதார நடவடிக்கைகளின் முக்கிய ஆதாரமாக இருந்து வருகின்றது. இந்த திட்டத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க நம்பிக்கை எமக்கு உள்ளது. நமது தலைவர்கள் பௌத்த மதத்தை ஊக்குவிப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இது வழிவகுக்கும். இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதால் அவர்களது பயணத்தின் நன்மைகள் அதிகரிக்கும். இலங்கையில் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள வணிகர்களுக்கும் இந்திய சுற்றுலா இலங்கையில் ஒரு பெரிய பிராந்திய பரவலை கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச புவிநாள் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 22ஆம் தேதி புவிநாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது.
புவியின் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்குடன் சர்வதேச நாடுகளில் 1970 ஆண்டு முதல் புவி நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. மனிதனும் பிற உயிரினங்களும் வாழ்கின்ற பூமியின் அழகை சிறப்பிக்கவும், பூமியின் இயற்கை சூழலை குலைத்து மாசுபடுத்தாமல் காக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தேவை என அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் 1969 ஆண்டு நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் உலக அமெரிக்காக குரல் கொடுத்து வந்த ஜோன் மெக்கானல் வலியுறுத்தினார். தொடர்ந்து மனித நடவடிக்கைகளால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிராக 1970 அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் சுமார் 2 கோடி பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1970 ஆண்டு மார்ச் 21 சான் பிரான்சிஸ்கோ நகர மேயர் ஜோசப் அலியோடாவால் முதல் புவிநாள் பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்நாள் 192 நாடுகளில் புவி நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு புவிநாளின் கருப்பொருளாக பிளானட் வேர்சல்ஸ் பிளாஸ்டிக் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் சமுர்த்தி சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கைதடி தெற்கு சனசமூக நிலைய மைதானத்தில் சமுர்த்தி சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழா 2024 நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. கைதடி சமுர்த்தி வங்கி உதவி முகாமையாளர் கோடீஸ்வரன் புஷ்பலதா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் சி சத்யஜோதி கலந்து கொண்டார். தென்மராட்சி பிரதேச செயலக தலைமைப்பிட முகாமையாளர் கணேசமூர்த்தி விக்னேஸ்வரன், தென்மராட்சி சமுர்த்தி வங்கி சங்க முகாமைத்துவ பணிப்பாளர் ஆறுமுகம் உமாதேவி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் கௌரவ விருந்தினர்களாக சமூக சேவையாளர்கள் செல்வராசா உதயராசா, மகேந்திரன் நிர்மலா, அருந்தவபாலன், உதயகலா, கந்தையா கந்தசாமி மற்றும் கைதடி தெற்கு சனசமூக நிலையத்தின் தலைவர் கனகன் பாலசிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்வில் விருந்தினர்கள் மேலே தேய வாத்திய இசையுடன் அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இறைவணக்கம், கொடியேற்றத்தை தொடர்ந்து வரவேற்பு நடனம், வரவேற்புரைகளை தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இறுதியில் வெற்றி பெற்றவர்கள் பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஹேட்டன் வனராஜா கீழ்பிரிவு தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் நேற்று வழங்கப்பட்டன. ஹேட்டன் வனராஜா கீழ்பிரிவு தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இலங்கை மின்சார சபை ஹாசல்டி தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்ற 74வது தொகுதியினர் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஹேட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட வனராஜா கீழ்பிரிவு தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு புத்தக பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தனர். 80 மாணவர்களுக்கு சுமார் 2,50,000 ரூபாய் பெறுமதியான கற்றல் பொதிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர் ஆர் ரங்கசாமி, 74வது தொகுதியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பாடசாலை வளாகத்தில் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.